கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை சந்திக்க, தேவனை தரிசிக்க, தேவனுடைய முகத்தை பார்க்க பல இடங்களிலிருந்து பிரயாணப்பட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவரால் திருவுளம் பற்றப்பட்ட வார்த்தை லூக்கா எழுதின புஸ்தகம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36, 37 வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தங்கள் எஜமானன் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமானன் வரும் பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவன் நமக்கு பேசும்படி கொடுத்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பு, வருகைக்கு நாம் ஆயத்தமாக எப்படி இருக்க வேண்டும். பாருங்க, அவர் வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்படி இருக்கணுமா? எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அப்போ இயேசு நிச்சயமாய் வருவார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போகும் பொழுது தேவ தூதர்கள் தோன்றி ஒரு வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற சீசர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் இந்த காலை வேளையில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் பரமேறி போகக்கூடிய அந்த நிமிஷத்தில் அங்கே கீழே நின்று சீசர்கள் மற்ற இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே தோன்றின தூதர்கள் சொன்ன வார்த்தை 11வது வசனத்தை வாசிக்கலாம். கலிலேயே மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய சபையே, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான செய்தி என்னன்னா, ஏசப்பா வரப்போகிறார். நிச்சயமாய் அவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த காலை முதல் செய்தியில் நீங்கள் நல்ல மனதில் தெரிந்து கொள்ளணும். பாருங்களே, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22:12 கடைசியில் வேதம் முடிய போகிற இடத்துல முற்றிற்றுன்னு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லி யோவானுக்கு முடிக்கிறாரு. யோவான் 22:12, 355வது பக்கம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இது தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஏசப்பா சொன்ன வார்த்தை. அதுக்கு மேல் வசனத்தை 11 பாருங்களே. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அடுத்த வார்த்தையை நல்ல கவனமாக பாசிங்க. அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அங்க தூதர்கள் சொல்றாங்க, எப்படி போனாரோ அப்படியே வருவார். அப்ப இயேசு நிச்சயமாய் வருவார். வெளிப்படுத்தல சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப இயேசப்பா வரும் பொழுது பலன் கொண்டு வருவாரு. உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொண்டுட்டு வருவாரு. இன்னைக்கு லூக்கா சுவிசேஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, எஜமானன் வந்து கதவை தட்டும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்க. அப்ப நம்ம உள்ளத்தினாலும் நினைவினாலும் உணர்வினாலும் ஆவியினாலும் ஆத்மாவினாலும் எப்போது அவர் வருவார்னு சொல்லி ஏங்கி எதிர்பார்த்து கதவை திறப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாக எப்பொழுதுமே இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இதை கேட்குற நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் யோசித்து பாருங்க.
வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு வரும்பொழுது 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். எங்கே நின்று தட்டுறாராம்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்ப கதவு கிட்ட நம்ம ரெடியா இருந்தா தானே திறக்க முடியும், ஆயத்தமா இருந்தா தானே திறக்க முடியும். இருங்க வர்றேன்னு சொன்னோம்னா அவர் போயிடுவார். அதையும் வேதத்தில் இருக்கு. மணவாளன் வந்து கதவை தட்டுகிறார். உள்ள இருக்கிற அம்மா சொல்றாங்க, நான் வேறே வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன், என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், இப்பொழுது என்னால் எழுந்து வர முடியாது. அப்பொழுது சாவி துவாரத்தின் வழியாக அவர் தன்னுடைய விரலை விட்டாரு, உத்தமியேன்னு கூப்பிட்டாரு, மணவாட்டியேன்னு கூப்பிட்டாரு, என் தலை நனைகிறது என்று கூப்பிட்டாரு, தூறலால் நனைகிறது என்று கூப்பிட்டாரு. அவள் வருவதற்கு தாமதப்பட்ட பொழுது அவர் போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, நீங்க ரெடியா இருந்தா தாங்க கதவை திறக்க முடியும். இதை குறித்து நான் தியானிக்கிற வேளையில அவருடைய வருகைக்கு காத்திருந்த ஒரு கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வருவோம். எல்லாருமே இதை எடுத்து படிக்கணும். இந்த இடத்துல நம்ம எந்த கூட்டமா இருக்கிறோங்கிறது உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்த ஆவியானவர் விரும்புகிறார். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன், நீங்களும் பாருங்க. பக்க நம்பர் 39. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருத்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தாரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசப்பா சொன்ன ஒரு அருமையான உவமை. அவருடைய வருகைக்காய் எதிர்கொண்டு நிற்கிற 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுது. 10 பேருமே கன்னிகைகள் தான். 10 பேருமே வருகைக்கு தான் ரெடியா நின்னாங்க. அவர் கல்யாண விருந்துல ஆயத்தமாய் அவருக்கு எண்ணெயோடு விளக்கோடு தீவெட்டியோடு புறப்படுவதற்கு அவர்கள் அங்கே ஆயத்தம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அதில் 5 பேருக்கு புத்தி இருந்துச்சாம். அந்த புத்தியுள்ளவர்கள் 3 காரியம் வைத்திருந்தார்கள். ஒன்று விளக்கு, 2வது தீவெட்டி, 3வது எண்ணெய். 3மே புத்தி உள்ளவர்கள் கையில் இருந்துச்சு. புத்தி இல்லாதவர்கள் கையில் விளக்கு இருந்துச்சு, தீப்பட்டி இருந்துச்சு, ஆனால் எரிவதற்கான எண்ணெய் இல்லை. ஆனால் 10 பேருமே ஒரு இடத்துக்கு தான் போனாங்க, ஒருத்தரை தான் பார்க்க போனாங்க, ஒரு இடத்துக்கு தான் போய் தங்கி இருந்தாங்க, எல்லாமே ஒரு இடத்துல தான் வாசம் பண்ணினாங்க. தாமதித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் எல்லாருமே படுத்து நித்திரை அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. திடீரென்று நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார், ஆயத்தமாங்கள் என்று சொன்ன பொழுது எல்லாரும் தங்களுடைய விளக்கை ஆயத்தப்படுத்துகிறார்கள். 5 பிள்ளைகளுடைய விளக்கு எரிகிறது, 5 பிள்ளைகளுடைய விளக்கு எரியவில்லை. அவங்க அந்த நேரத்தில் கடன் கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க. எங்கள் விளக்கு எரியலையே, எங்கள்கிட்ட எண்ணெய் இல்லையே, எங்கள்கிட்ட எண்ணெய் இல்லாததுனால தான் எங்கள் விளக்கு எரியல, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வைத்திருக்கிறவங்க சொல்கிறாங்க,
விற்கிறவர்களிடத்துல, கொடுக்கிறவர்களிடத்துல, வச்சிருக்கிறவர்களிடத்துல போய் கேளுங்க, நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்திலே வாங்க போனார்கள். அதுங்காட்டி மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவ சபையே, தேவ ஊழியக்காரர்களே, இன்றைக்கு அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? இரட்சிப்பை குறிக்கிறது. அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. தேவன் வரும் பொழுது அவர் விரும்புகிற அந்த அபிஷேகம், பரிசுத்தம், இரட்சிப்பு, அவருடைய காரியம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம எரிந்து பிரகாசிக்க முடியும். வேதம் சொல்லுது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இங்க எல்லாமே போயிருந்தார்கள், காத்திருந்தார்கள். ஆனா முக்கியமான எண்ணெய் இல்லாம, அபிஷேகம் இல்லாம அவர்கள் காத்திருந்தார்கள். யோவான் 3:3 வேதம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். எப்படி பிறக்கணும்? ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் வரையும் நீங்க காத்திருங்க. அவர் வந்து உங்களுக்கு சகலத்தையும் போதிப்பார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். என்னிடத்திலிருந்து அவர் உங்களுக்கு அனுப்பப்படுகிறபடினால் அவர் என்னுடைய காரியத்தை எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றாரு. அப்ப அன்பு தம்பி, தங்கச்சி, 10 பேர் இருந்தாங்க. ஆனா 5 பேர் கைவிடப்பட்டு போயிட்டாங்க. 5 பேர் தான் மணவாளனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். இன்னைக்கு நாமும் தான் தேவனுடைய கிருபையினால் ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா அபிஷேகத்தோடு இருக்கிறோமா? இரட்சிப்போடு இருக்கிறோமா? பரிசுத்தத்தோடு இருக்கிறோமா? அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக 24 மணி நேரமும் அவருடைய நினைவோடு கூட நம்ம இருக்கிறோமாங்கிறது நம்ம யோசித்து பார்த்து அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும். பாருங்க, ஆபிரகாமை நினைத்து கர்த்தர் லோத்துவை நினைவு கூர்ந்தாராம். லோத்து மேல கர்த்தர் வச்ச இரக்கத்தை அழகாய் வேதம் சொல்கிறது. லோத்துவை சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டுட்டு வர்றாரு. கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த குடும்பத்தின் மேல தேவன் வச்ச நேசம், கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டுட்டு வந்துட்டாரு. வந்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்போ ஓடிப்போ. அழகான ஒரு வார்த்தையை தூதர்கள் சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பின்னிட்டு பார்க்காதே, உலகத்தை பார்க்காதே, விட்டு வந்த காரியத்தை பார்க்காதே, உலகத்தினுடைய மாய்மாலமான காரியத்தை நீ பார்க்காத, உலகத்தில் இருக்கிற வேஷத்தை நீ பார்க்காத, நீ அனுபவித்த பொருட்கள், நீ அனுபவித்த காரியங்களை நீ பார்க்காத, பின்னிட்டு பார்க்காத, முன்னிட்டு பார்த்து ஓட்டத்தை ஓடு, உன் ஜீவன் தப்ப அந்த மலைக்கு நீ ஓடிப்போய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. ஆனா எவ்வளவு புத்தி இல்லாத ஸ்திரீ பாருங்க, பின்னிட்டு பார்த்து அந்த இடத்துல அவள் உப்பு தூணால் போனாள். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் தான் நம்ம புத்தியுள்ளவர்கள். 7 நாள் பொறுத்திரு என்று சவுலுக்கு கர்த்தர் சொன்னார். தீர்க்க தரிசனமாய் சாமுவேல் சொல்றாரு, 7 நாள் பொறுத்திரு, நான் அங்க வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவனோ 7 நாள் பொறுத்திருக்க மனம் அற்றவனாக துணிந்து அவன் பலி செலுத்தினான். அதன் நிமித்தம் அவனுடைய ராஜ மேன்மை அவனை விட்டு பறி போனது என்று வேதம் சொல்கிறது. சாமுவேல் வந்து சொல்றார், புத்தி ஈனமாய் நீ செய்தீர். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனை, இன்றைய காலை வேளையில நம்ம புத்தியுள்ள ஸ்திரிகளாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லது இன்னும் குறைவோடு நம்ம இருக்கிறோமா? குறைவோடு இருந்தால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த வார்த்தை சொல்லுது பாரு, தங்கள் எஜமானன் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் பொழுது, எப்ப தட்டுவாரு? ராத்திரிலையா? அவர் ராத்திரில வருவார்னு இருக்கு, நடுராத்திரில வருவார்னு இருக்கு, திருடினை போல வருவார்னு இருக்குது, மாரி காலத்துல வருவார்னு இருக்குது. அந்த நாட்களில் கர்ப்பிணியா இருக்கிறவங்களுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுகிறது. எந்த நிமிஷத்திலையும் அவர் வருவார். வேதத்துல பல இடங்களில் அவருடைய வருகையினுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப எப்பொழுது வருவார் நமக்கு தெரியாது. ஆனா நாம எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அவர் தட்டும் பொழுது திறப்பதற்கு நம்ம ஆயத்தமுள்ள பரிசுத்தமுள்ள கன்னிகைகளாக எண்ணெயோடு தீவெட்டியோடு விளக்கோடு நம்ம ரெடியாய் புத்தியுள்ளவர்களாய் இருந்தால் அவர் வரும் பொழுது அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லாட்டி அப்பதான் நாங்க ஓடி ரட்சிப்பை வாங்கணும், அப்பதான் போய் பரிசுத்தத்தை வாங்கணும், அப்பதான் போய் அபிஷேகத்தை வாங்கணும், அப்பதான் போய் நமக்கு எதுக்காவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம்னா அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை கைவிடப்பட்டு போயிருந்த தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் அவர் வந்து தட்டும் பொழுது
எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். அப்பனா அந்த அளவுக்கு நமக்குள்ள ஆயத்தம் இருக்கணும் அவருடைய வருகைக்கு. இன்னும் பாருங்களேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64 வசனத்தை 870 பக்கம். ஏசாயா தயவுசெய்து இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும். வசனங்கள் எல்லாம் நமக்காகத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. 870 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ரீபாலா ரபா ஷபாலா ரபா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிறத நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஏசப்பா சொன்னார், நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல நான் கூட்டிட்டு போவேன். நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் அவனுடைய கிரியைகளின் படி நீங்க இந்த பூமியில என்ன செய்யறீங்களோ அதற்கான பலனை கர்த்தர் பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை தேவன் ஆவியில பரலோகத்துக்கு கொண்டு போனார். அந்த பரலோகத்தில் கொண்டு போய் அந்த பரலோகத்தினுடைய மகிமை எல்லாம் அவருக்கு காண்பித்தார். காண்பிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். பேதுருவை கூப்பிட்டு, பேதுருவை, இந்த ஊழியக்காரரை கொண்டு போய் அவருக்கென்று நான் கட்டியிருக்கிற ராஜ்யத்தை, மாளிகையை, அவருக்குன்னு நான் உருவாக்கி இருக்கிற ஸ்தலத்தை காண்பி என்று சொன்னாராம். அப்போ அந்த பேதுரு கூட்டிக் கொண்டு அந்த ஊழியக்காரரை ஆவியில அந்த ராஜ்யத்துக்குள்ள உன்னதமான அந்த பரலோக பொற்றல வீதியில் போகும் பொழுது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தையை அதில் எழுதியிருக்கிறாரு. நான் மறுதளித்த எனக்கே ஏசப்பா பரலோகத்தில் பயங்கரமான மேன்மையை வைத்திருக்கிறாரு. நீ அவருக்காக இவ்வளவு ஊழியத்தை செஞ்சிருக்கிற, உனக்குன்னு கர்த்தர் கட்டியிருக்கிற மாளிகையை வந்து பாருன்னு கூட்டிட்டு போனாராம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அங்கே கட்டப்பட்டு இருந்துச்சு. அது ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து பிரத்யட்சணமாய் அவருடைய பிரசன்னம் அங்கே இருந்துச்சான். அந்த ஊழியக்காரர் எழுதியிருக்கிறாரு, எனக்குன்னு கர்த்தர் கட்டி வைத்திருக்கிற அந்த மாளிகையை நான் பார்க்க எனக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதனால தான் வேதம் சொல்லுது, பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவை பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். நீங்க ஏசப்பாவுக்காக என்னென்ன இந்த பூமியில பிரயாசப்படுறீங்களோ அத்தனை பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் உங்களை அங்கே தருவாரு. இங்க வேதம் சொல்லுது, நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இதெல்லாம் யாருக்காக? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. அப்ப கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள், யோவேல் எழுதியிருக்கு, வெட்கப்பட்டு போகவே மாட்டார். நீங்க இயேசுவுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, அவருக்காக ஓடுறீங்கன்னா, அவருக்காக உழைக்கிறீங்கன்னா, அவருடைய வருகைக்காய் நீங்க பிரயாசப்படுகிறீங்கன்னா நிச்சயமாய் உங்களுடைய ஓட்டம் வேஸ்டா போகாது. இப்போ கடந்த 15 நாட்களும் நம்முடைய பிள்ளைகள் வேலைகளை தியாகம் பண்ணிட்டு எல்லாம் ஏழை எளிய கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான். போன 10 பிள்ளைகளுக்கு பக்கமாக எல்லாருமே அன்றாடு வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் இந்த 15 நாட்களும் வேலையை தியாகம் செய்து அவர்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறார்கள். கிராமங்கள் தோறும் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். ஏழை எளிய ஜனங்களை பார்த்து ஜெபித்திருக்கிறார்கள். இது ஒரு நாள் தரையில் விழுகாது. அவர்களுக்காய் பின்தொடர் ஊழியத்தை செய்த காத்திருப்பு குழுவினர் 15 நாளும் விடாமல் நீங்கள் 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தீங்க. அந்த பிரயாசம் விருதாவாய் போய்விடாது. சிறு பிள்ளைகளுக்கு நடத்தினவர்கள், வாலிப பிள்ளைகளுக்கு நடத்தினவர்கள், இத்தனை பேர்களுக்கு படி அளந்தவர்கள். வேதம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, யுத்தத்திற்கு போனவர்களுக்கு எவ்வளவு கூலியோ அவ்வளவு கூலி ரஸ்துக்கள் அண்டையில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும், சமக்கூலியாய் பிரிக்கணும். அவங்க சொல்றாங்க, யுத்தத்துக்கு நாங்க தானே போனோம், அதனால அந்த கூலியை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது, அதுல கிடைத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பிரித்து கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது தாவீது சொல்லுகிறார், அப்படி அல்ல, யுத்தம் செய்தவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமோ அதே ஆசீர்வாதம் ரஸ்துக்கள் அண்டையில, பொருட்கள் அண்டையில, தடவாளங்கள் அண்டையில பொருட்களையும் மனைவி பிள்ளைகளையும் பாதுகாத்தவர்களுக்கும் அதே ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி சமக்கூலியை தாவீது பிரித்து கொடுத்தார். அதே போல ஆலயத்துக்கு உள்ள வேலை செஞ்சாலும் சரி, ஆலயத்துக்கு வெளியே வேலை செஞ்சாலும் சரி, நீங்க கர்த்தருக்காய்ப்பட்ட பிரயாசங்கள் ஒரு நாளும் வேஸ்டாக போகாது, விரயமாய் போகாது. நிச்சயமாய் அவருடைய வருகையில அவைகளெல்லாம் உங்களுக்கு மகிமையின் கிரீடமாக, ஜீவ கிரீடமாக, வாடாத கிரீடமாக,
மகிழ்ச்சியின் கிரீடமாக, பரிசுத்த கிரீடமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால தான் சொல்றார், நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். இயேசுவை பார்த்து சீசர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 37வது பக்கம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது வசனத்திலிருந்து எல்லாரும் நிறுத்தி நிதானமாய் வாசிக்கலாம். இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள். கடைசி காலம் ஒன்று இருக்கிறது என்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம இருக்கிற காலம்தான் கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வாசிக்கலாமா? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் அவருடைய சீசர்கள் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அடுத்த வார்த்தை, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் இப்போ மும்பாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு விரோதமாக ஈரானும், ஈரானுக்கு விரோதமாக அமெரிக்காவும், அமெரிக்காவுக்கு விரோதமான ஈரானும், உக்ரைன், இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் ஒன்றோடு ஒன்று யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அணு ஆயுதங்கள் பயங்கரமாக இந்த நாட்களிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு நாடு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற அணு ஆயுதங்கள், ஒரு குண்டு போட்டாலே நாடே பசுமாயிரும். அவ்வளவு பயங்கரமான அணு ஆயுதங்களை ஒவ்வொரு நாடும் தயாரித்து உருவாக்கி கடலுக்கு அடியில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதை பாதுகாக்க முடியாமல் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இஸ்ரேலுக்கும் பக்கத்தில் இருக்கிற அரபு நாடுகளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. வருஷ கணக்காக நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அப்போ இது என்ன காலம்? கடைசி காலம். யுத்தம் வந்துருச்சு. நம்ம இந்தியாவிலையும் வரப்போகுது. பக்கத்து நாடு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்னும் எத்தனையோ நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் யுத்தங்கள் வரும். இன்னைக்கு யுத்தம் தெருவுக்கு தெருவு வருது, வீட்டுக்கு வீடு வருது. குடும்பத்துக்குள்ளே கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள். ஏசப்பா சொன்னார், பிரிவினை உண்டாக்க வந்தேன், சமாதானத்தை உண்டாக்க வந்தேன், பாவிகளை ரட்சிக்க வந்தேன். அவர் வந்ததுக்கு ஒரு காரணம், பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து பாருங்க, கலங்காதபடி எச்சரிக்கையார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும். இதெல்லாம் இன்றைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து பஞ்சங்கள், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அறிகுறி. பஞ்சம் வந்துருச்சு. எகிப்தில் 7 வருஷம் பஞ்சம் என்று வேதம் சொல்லுது. ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது காலத்தில் கொடிய பஞ்சம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில பஞ்சங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம காலத்திலையும் பஞ்சம், இன்னும் வசனம் கிடைக்காத பஞ்சம் என்று வேதம் சொல்லுது. ஆகாப் ராஜா காலத்துல பிள்ளைகளையே சமைத்து சாப்பிட்டார்களாம். அந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சம். ஒரு படி கோதுமை கிடைக்காத காலம். பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி ஆகாப் ராஜா காலத்தில் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சம். அப்ப அருமையானவர்களே, இப்பொழுதும் கர்த்தர் சொல்றார் பஞ்சங்கள் வரும். அடுத்து கொள்ளை நோய்கள். இப்போ நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ கொள்ளை நோய்கள் கடந்த 2019 வந்துச்சு. பயங்கரமான ஒரு கொள்ளை நோய். எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியலை. எல்லாரும் வாய்க்கு கைக்கெல்லாம் மாடு போல என்ன போட்டுட்டு இருந்தோம், பூரா வாய்க்கட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம். நாடே ஸ்தம்பித்து போச்சு கொரோனாவில். அதுக்கடுத்து பார்த்தா நிறைய வியாதிகள் இன்றைக்கு காற்றினால் பரவற இதெல்லாமே கொள்ளை நோய்கள். கர்த்தர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்குன்னா நிச்சயமாய் அவருடைய வருகையும் நடக்கும். தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பன், அவர் சொன்ன எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகள், எர்த்குவிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல எல்லாம் நிறைய இடத்துல, வட நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பூமி எதிர்ச்சிகள் உண்டாகிறது. இத்தனை ரிக்டர் அளவு. அருமையான மகள் பியூலா, அவங்க குடும்பம் அசாமில் இருக்கிறப்ப நிறைய முறை அவர்கள் பூமி எதிர்ச்சியில் மாட்டிக்கொண்டார்கள். அவங்க வீடெல்லாம் ஆடுவதெல்லாம் கேமராவில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். வீட்டை விட்டு அவங்க வெளியேறி உடியாருவார்கள். கட்டடம் இல்லாமல் ஆடும் அந்த தேசத்தில். ஏன்னா எந்த நிமிஷத்தில் வருமென்றே தெரியாது.
திடீர்னு அலறிக்கிட்டு வீட்டை விட்டு எல்லாம் ஓடி வருவார். அதோடைய கடைசியில் பார்த்தா ஜீவன் தப்ப அவர்கள் நாட்டை விட்டே வர வேண்டியதாக போச்சு. காரணம் பூமி எதிர்ச்சிகள். இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இயேசப்பா சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. அவர் வருகையும் நிச்சயமாக நடக்கும். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய வருகையில் எங்கே நிற்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை? அதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? 24 மணி நேரமும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கணும். பாருங்களேன், அதில் கடைசியில் ஒரு வசனத்தை நான் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 23 13 வசனத்தை இப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 9 வாசிங்க. உங்களை உபத்திரத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரில் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ளணும் தம்பி. இன்னைக்கு நிறைய பேர் முடிவு பரியந்தமும் நிலை நிற்காமல் இடையிலேயே என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய ரட்சிப்பை இழந்துடுறாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் இயேசுனிடத்தில் வருகிறான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். வாலிபன், ஐஸ்வர்யவான், நல்ல கனம் உள்ளவன். அவன் கேட்கறதெல்லாம் கரெக்டான கேள்வி. பரலோகத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்யணும்? இப்போ நாமும் தான் பரலோகத்துக்கு போவதற்கு என்ன செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். பவுல் அழகா சொல்லிட்டார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அவருக்கு நல்லா தெரியுதுங்க நம்முடைய குடியிருப்பு பரலோகம்னு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த ஊர் தான் நமக்கு சொந்த ஊருன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நம்முடைய அட்ரஸ் எல்லாமே பரலோகம் தான். நமக்கு சொந்த வீடு பரலோகம் தான். நம்ம சொந்த விலாசம் பரலோகம் தான். நம்ம போய் சேர வேண்டிய கடைசி இடம் பரலோகம் தான். இது வாடகை வீடு. பேதுரு சொல்றாரு, நான் இந்த கூடாரத்தில் இருக்கிற வரையும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன். அவருக்கு தெரியுது இது கூடார வாழ்க்கை. அந்த கூடாரத்தை விட்டு ஒரு நாள் நம்ம வெளியே போயிடுவோம்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால சொல்றாரு, கூடாரத்தை விட்டு போவதற்குள்ள உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விட விரும்புகிறேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இதை ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கூடாரத்தில் நம்ம குடியிருக்கிறோம். நம்முடைய ஊர் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போவதற்கு பரிசுத்த வேணும், ரட்சிப்பு வேணும், அபிஷேகம் வேணும். அவருடைய கரங்களை நம்ம பிடித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கணும். அப்போ தான் பரலோகம் நமக்கு திறக்கும். இல்லாட்டி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார், உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்க. அருமையான தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, அந்த வாலிபன் இயேசுனிடத்தில் பரலோகத்தை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். நித்திய ஜீவனை பெற ஏசப்பா கற்பனைகளை கை கொள்ளுனாரு. அவன் சொல்றான், என் சிறு வயது முதல் எல்லாமே கை கொண்டிருக்கிறேன். அவனுக்கு எல்லாமே தெரியுது. அப்போ ஏசப்பா சொன்னது, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பலன் இருக்கும்னாரு. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்று வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இயேசுவுக்காக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட மனது கிடையாது. தன்னுடைய பணமும் வேணும், இயேசுவும் வேணும். பணமும் வேணும், பரலோகமும் வேணும், உலகமும் வேணும், உலகத்தில் இருக்கிற பொருள்களும் வேணும், பரலோகத்தில் இருக்கிற காரியமும் வேணும்னு அவன் நினைத்தான். வேதம் சொல்லுது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். ரெண்டு மனதோடு நம்ம குந்தி நடக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்க, பூச்சியும் துரும்பும் அதை கெடுக்கும். உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, பூச்சி அது துரும்பாது, அதை அரிக்கவும் மாட்டாது, எடுக்கவும் மாட்டாது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய மகிமை பெருகும் பொழுது அவனை பார்த்து நீ பயப்படாத. அவன் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போறது ஒன்றுமில்லை, அவன் மதிகட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றான், ஆத்மாவே உனக்கு வேண்டிய அளவுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மதிகேடனே, இன்றைக்கு இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டதானால் நீ சேகரித்தவைகள் யாருக்குடையதாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இந்த காலை எச்சரிப்பின் செய்தியில அவர் வரப்போகிறார். சொல்றாரு, முடிவு பரியந்தமும். ஏன்னா அக்கிரமம் மிகுதியாவதனால அநேகருடைய அன்பு இன்னைக்கு தணிஞ்சுக்கிட்டே வருது. வீட்டு பிரச்சனைனால ஜெபத்தை விட்டுறோம், வீட்டு பிரச்சனைனால வேத வாசிப்பை விட்டுறோம், வீட்டு பிரச்சனைனால ஆலயத்தை விட்டுறோம், வீட்டு பிரச்சனைனால தேவன் நம்ம மேல வைத்திருந்த திட்டத்தை நம்ம விட்டுறோம். பாருங்க,
7 சபை எபேசில் இருக்கு ஆசியா கண்டத்தில். அதில் எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் ஓட்டத்தை அறிந்திருக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு உன்னை சொல்றாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு பார்த்தீங்களா, நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பினால், இல்லாட்டி நான் உன் விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவேங்கிறார். அப்போ அந்த சபை எபேசு சபை எல்லாமே கர்த்தர் பார்த்துருந்தார், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒன்றும் இல்லை, ஆதி அன்பு அந்த சபையில் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்களே கணவன் மனைவி பாருங்களேன், அன்பு குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, மனைவி என்ன சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நீ என்னை நேசிக்க மாட்டேங்கிற, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி உன் அன்பு இல்லை, நம்மளே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏசப்பா அன்பை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார். அதனால தான் பேதுருக்கிட்ட வந்து கேட்குறாரு, நீ என்னை அன்பு கூறுகிறாயா, நீ என்னை அன்பு கூறுகிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா. இன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள் பக்கத்தில் நின்று ஏசப்பா கேட்குறாரு, நீ உண்மையிலே என்னை நேசிக்கிறாயா? அப்போ என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயா, ஏன் ஆடுகளை மேய்ப்பாயா, என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிவாயா? ஆபிரகாம எப்போ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் அறிந்தேன்னு அவர் சொல்றாருன்னா, சோதித்தார். அந்த ஒரே மகனை எனக்கு பலி கொடுன்னு சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் சொல்ற, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன். அப்ப தேவன் நம்மளையும் சோதிப்பார். அன்பில் கீழ்ப்படுகிறோமா, பரிசுத்தத்தில் கீழ்ப்படுகிறோமா, வேத வாசிப்பில் கீழ்ப்படுகிறோமா? தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதத்தை எப்படி நான் மறப்பேன், என்னுடைய ஜனங்கள் வேதத்தை காத்து நடவாதபடியினால் என் கண்களில் கண்ணீர் தாரைகள் ஓடுகிறது. குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி என் கண்கள் விழித்துக் கொள்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அந்த சங்கீதத்தில் அதிகமாய் அவர் வார்த்தையை முக்கியப்படுத்தி எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம உண்மையிலே அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த உலகத்தில் புத்திமானாய் விளங்கணுமா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் இதன்படி செய்ய நீ கவனமாக இருந்தா நீ போகிற இடமெல்லாம் புத்திமான விளங்குவ. அப்ப ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க இரவும் பகலும் வேதத்தை படிக்கணும். ஒரு அருமையான பரிசுத்தவான் ஒரு நாள் அதிகாலை வேளையில் முழங்காலில் நின்று வேதத்தை படித்து கொண்டு இருந்தாராம். வெளியில் பயங்கரமான குளிர்ந்த காற்று, அந்த சூழ்நிலைகள் மிக அதிக குளிர் உள்ள ஒரு காலகட்டம். அப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலையால் வந்து அந்த எஜமானனை பார்த்து, ஐயா வெளியில் அதிகமாக குளிருது, நீங்கள் வயதானவங்க இருக்கிறீங்க, எதுக்கு இந்த காலை நேரத்தில் முழங்காலில் நின்று வேதத்தை படிக்கிறீங்க, காலையில் எவ்வளவோ நேரம் இருக்கே, விடிஞ்சு நீங்கள் படிச்சுக்கலாமே. அப்போ அந்த மனுஷர் சொன்னாரா, விடிஞ்சு நான் இருப்பேனாங்கிறதுக்கு உறுதி கிடையாது, இந்த காலை வேளையில் நான் கர்த்தருடைய கட்டளைக்கு ஏதாவது நான் கீழ்ப்படியாமல் போயிட்டனோ என்று சொல்லி நான் வேதத்தை பக்கம் பக்கமாய் தியானித்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது, என் ஓட்டை எனக்கு எப்போ முடியும்னு தெரியாது, அவர் நினையாத நேரத்தில் வருவார். அதனால் இந்த வசனத்தில் ஏதாவது ஒரு வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் இந்த வசனத்தை காலை வேளையில் முழங்கால் நின்று நான் படிக்கிறேன், யோசிக்கிறேன், தியானிக்கிறேன்னாராம். அந்த வேலையால் போயிட்டார். காலையில் வந்து அந்த வேலையால் கதவை திறந்து பார்த்தா அந்த மனுஷர் அப்படியே முழங்காலிலேயே மரித்து அந்த வேத புத்தகத்தோடு விழுந்து கிடந்தார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, காலை பொழுது நமக்கு நிலையானது கிடையாது, சொந்தம் கிடையாது. இந்த அதிகாலை வேளையில் நம்ம இந்த வேதத்தின்படி கரெக்டாக நான் வாழ்ந்திருக்கேனா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர் வேதத்தை கருத்தாய் தியானித்திருக்கிறார். பார்த்தீங்களா, இதுதாங்க பரிசுத்தவான்கள். அதனால தான் எபிரேயருக்கு பவுல் எழுதுறாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்க விசுவாசத்தை துவங்குறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோ. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. கதவை தட்டுவாராம், அப்போ நீங்கள் கடைசி ரூமில் இருக்கக்கூடாது, நடு ரூமில் இருக்கக்கூடாது, வாசப்படி மேலே ரெடியாக நிற்கணும். அப்போனா எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்த ரெடியாக இருந்தால் தான் கதவை திறக்க முடியும். இந்த உள்ளே இருந்துக்கிட்டு வர்றேன்னு சொன்னீங்கன்னா அவருடைய வருகை மறைஞ்சு போயிடுவார். நீங்கள் வர்றதுக்குள்ளே அவர் போயிடுவார். அதனால் நீங்கள் ரெடினஸ்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட முடியும், இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வேதனையாக போயிடும். பாருங்கள், ஏசா பிறப்பிலேயே ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, முதல் ஆசீர்வாதத்தை அவன் இழந்துட்டான்.
ஒரு வேளை உணவுக்காக ஆசீர்வாதத்தை அவன் இழந்துட்டான். ஆனால் பிற்பாடு கண்ணீர் விட்டு தேடியும் அதை காணாமல் போயிட்டான். நமக்கு தேவன் கொடுத்த பிறப்பிலே கொடுத்த ஆசீர்வாதம் ரட்சிப்பு, பிறப்பிலே கொடுத்த ஆசீர்வாதம் அபிஷேகம், பிறப்பிலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தாளந்துகள், கிருபைகள், தேவன் நம்ம மேல வச்ச நேசம், இத்தனையும் நம்ம இழந்து போகாதபடி அவருடைய வருகையில கரைத்திரை அற்றவர்களாய் நின்று புறப்படுவதற்கு எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷராய் நம்ம இருப்போம். எல்லாரும் எலும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி, ஏசப்பா என்னை கரெக்டாக காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய நினைவுகள் பரலோகத்தை நோக்கி இருக்கணும், என் உணர்வுகள் பரலோகத்தை நோக்கி இருக்கணும், எப்பொழுது நீர் வருவீர் என்று நான் பரலோகத்தை பார்க்கிற மனுஷனாய் இருக்கணும். ஒரு நாளும் அஜாக்கிரதையாக உலக மனுஷனை போல நான் இருந்துடக்கூடாது, எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் அவருக்கு நேர கரங்களை உயர்த்தி